ஒரு முறை சிவனும் பார்வதியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பார்வதி கேட்டார், ஐயனே, கங்கையில் குளித்தால் அனைவருக்கும் மோட்சம் என்று சொல்கிறார்கள். ஆனால் குளிக்கும் அனைவரும் மோட்சத்திற்கு வந்தால் மோட்சம் தாங்காதே. சிவன் சொன்னார், வா, என்னோடு வயதான முதியோர்கள் வேடத்தில் செல்லலாம் என்று. கங்கை நதிக்கரை அடைந்த சிவன், இப்போது நான் ஆற்றில் விழுந்தது போல நடிக்கிறேன். நீ உதவிக்கு யாரையாவது கூப்பிடு. ஆனால் இதுவரை பாவம் செய்யாதவர்கள் மட்டும் இவரை காப்பாற்றுங்கள் என கூறு என்று கூறி ஆற்றில் விழுந்தார். இதை பார்த்த பார்வதி தேவியார், இதுவரை பாவம் செய்யாதவர்கள் மட்டும் அவரை காப்பாற்றுங்கள் என்று கூறினார். உடனே அவரை காப்பாற்ற வந்த மக்கள் அனைவரும் பின்வாங்கினார். அப்போது எங்கிருந்தோ வந்த ஒரு இளைஞன் சிவபெருமானை காப்பாற்றி கரை சேர்த்தான். அவனிடம் பார்வதி தேவி கேட்டார், தம்பி, இதுவரைக்கும் பாவமே செய்யவில்லையா என்று. எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. கங்கையில் குடித்தால் என் பாவம் மறைந்து விடுமே, அதுக்கப்புறம் நான் அவரை காப்பாற்றலாம்ல என்று கூறி சென்றான். அதற்கு சிவபெருமான் கூறினார், அனைவரும் கங்கையில் குளித்தால் பாவம் கரையும் என்று குளிக்கவில்லை, கடமைக்கு தான் ஸ்நானம் செய்கிறார்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.